மக்களே, முக்கியமா இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷர்ட்டை கழட்டிடுறாருங்க. ரொம்ப நேரம் இருக்க முடியாது. முக்கியமா வந்து முன்னாடி போட்ட வீடியோக்கள் வந்து நிறைய வீடியோல வந்து நம்ம வண்டியோட ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. நிறைய ஒரு பிரதர் வந்து ரொம்ப நேரமா எல்லா வீடியோலையும் கேட்டுருப்பாரு. அதனால சரி வண்டியோட ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் யூஸ் பண்ணிருக்கிறேன். ஜென்யூனா பர்ஃபெக்டா வண்டியோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பாத்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான தகவலா இருக்குது, சூப்பரான ஒரு அட்வைஸா கூட இருக்கும். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ இந்த வண்டியை வந்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணலாம் பண்ணிச்சிருங்க. இடம் சூப்பரான இடம் கிடைச்சது லொகேஷன், அதனால வந்துட்டு நான் இங்கேயே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ப்ரோஸ் நல்ல விஷயங்கள் என்னென்ன சொல்லிட்டேன். முக்கியமான விஷயங்கள் இது பாத்தீங்கன்னா, இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி, ஹைவே ஸ்டெபிலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் மக்களே. நீங்க வந்துட்டு மற்ற வண்டிகளை கம்பேர் பண்றதை விட இந்த வண்டி அப்செட் ஆகுது, ரொம்ப குழுங்குறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த வண்டியில பார்க்க முடியாது. இன்னொன்னு பார்க்கலாம், நீங்க பக்கத்துல ஒரு வண்டி நிக்குது, அந்த வண்டியை விட இதோட லோடு இந்த இது வந்து லென்த்தா இருக்கும். உங்களுக்கு 1 அடி எக்ஸ்ட்ரா வரும். 10 அடி வரும், 9 அடி வரும், 9.8 வரும். இது ஒரு பெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம். முக்கியமா நீங்க வந்துட்டு இந்த மிரர் தான் இதோட லுக் பாத்தீங்கன்னா, இந்த மிரர் தான் சூப்பரா இருக்கும். வண்டி பாக்குறதுக்கு நல்ல விசிபிள், ரொம்ப பயங்கரமான விசிபிள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வீல் பேஸ் வந்துட்டு அந்த வண்டியை கம்பேர் பண்றதுக்கு இதுவும் சேம் தான். பெருசு சின்ன சேம் தான். லீப் ஸ்ப்ரிங் வந்துட்டு இந்த வண்டியில உங்களுக்கு வந்துட்டு 8 கிடைக்கும், இந்த வண்டியில 10 கிடைக்கும். முன்னாடி வந்து 5 கிடைக்கும், பின்னாடி 10 கிடைக்கும். அந்த அளவுக்கு ஜாஸ்தி, அதுவும் பிளஸ் பாயிண்டா இருக்குது. அப்புறம் மைலேஜ் கேட்டிருந்தாரு. முக்கியமா இந்த வண்டியோட மைலேஜ் கேட்டிருந்தாரு. மைலேஜ் பாத்தீங்கன்னா சிட்டி உள்ள பர்ஃபெக்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 12 to 13 கிலோமீட்டர் உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி கொடுத்துரும். அது கரெக்டா ஓட்டணும். நீங்க வந்துட்டு கரெக்டான லோட்ல கரெக்டா ஓட்டுனீங்கன்னா, நார்மலா நீங்க வந்துட்டு ரஃபா ஓட்டினாலுமே கூட, ஓவர்லோட் போட்டிருந்தாலுமே கூட ஒரு 1 கிலோமீட்டர் கம்மியாகும். நீங்க ஹைவேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% ஒரு 14 to 15 கிலோமீட்டர். கம்பெனி சொல்றது வந்துட்டு 17 கிலோமீட்டர் கேரண்டி கொடுக்குறாங்க. நமக்கு வந்து ஒரு 14 கிலோமீட்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர் கொடுக்குது. அதை நான் பர்ஃபெக்டா செக் பண்ணிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, கேரளா இந்த வயநாடு பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப இந்த ஹில் ஸ்டேஷன் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு 12 சிட்டியில கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப வண்டியை ரைஸ் பண்ணி ஓட்டுவோம்ல, அதனால மைலேஜ்னு சொல்றதுல எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது, நல்லா இருக்கு. ஹைவேல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மூத் அண்ட் மைலேஜ் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஓட்டுறதுக்கு. கார் மாதிரி இருக்கு. காருக்கும் இதுக்கும் வந்துட்டு எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பாருங்க, இந்த எம்எல்எம் எல்லாம் பிராஸ்ல ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்கு. அதுவும் குரோமியம்ல. வேற சொல்லணும்னா, இந்த வண்டியோட முக்கியமான பிளஸ் பாயிண்ட் மக்களே, சீட் வந்து உங்களுக்கு இந்த மற்ற வண்டியில மாதிரி இல்லாம அட்ஜஸ்ட்மெண்ட், டிரைவர் சீட் மட்டும் முன்னாடி பின்னாடி இழுத்துக்கலாம். கார் மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அது ஒண்ணு பண்ணிக்கலாம். பிளஸ் பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் மீதி வேற ஏதாவது சொல்லணும்னா, ஹெட்லைட் விசிபிளும் நல்லா இருக்கு, ஓகே தான். உங்களுக்கு ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அப்போ நீங்க கொடுத்துருக்காங்களா என்ன தெரியல. இந்த ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க, நம்ம வேணா போட்டுக்கலாம், ஃபாக் லேம்ப் போட்டுக்கலாம். சவுண்ட் டிஸ்டாப் இல்ல, ரொம்ப சவுண்ட் இறைச்சல், அந்த சவுண்ட் டிஸ்டாப் இல்லாம இருக்கும் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் இல்ல. மற்ற காரியங்கள் பார்த்தோம்னா, இங்க பாருங்க, இங்க பொலிரோ பிக்கப் நிக்குது. பொலிரோ பிக்கப்பும் இதுக்கும் வந்துட்டு எந்த ஒரு, நிறைய பேர் சொல்றாங்க வாங்கினா அதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது. வண்டியை விட இதுல குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. மற்றபடி இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ் மைனஸ் பாயிண்ட், வண்டியோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு உள்ள சீட்டிங் பொசிஷன். இந்த சீட்டிங் பொசிஷன் வந்துட்டு உங்களுக்கு காட்ட இருக்கு மக்கள், அது உள்ள போனதுக்கு அப்புறம் காட்டுறேன். இந்த சீட்டு 2 சீட்டுக்கு முன்னாடி டிரைவர் சீட்டு, பில்லியன் சீட்டு 2 இருக்கும். அதோட சென்டர் அந்த இன்ஜின் கிட்ட ஒரு சீட் வரும் பாத்தீங்களா, அந்த சீட் வந்து ஹைட் பண்ணிடலாம். படுத்து தூங்கவே முடியாது, இந்த அளவுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பிளாக்ஃபெல் T4T போட்டா வந்துடும்.
பிளாக் பெல் ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடுவேன். சரி வாங்க வாங்க. இப்ப பாருங்க மக்களே, நீங்க வந்து இந்த சீட்டை பார்த்துருக்கீங்களா? இந்த சீட்டுக்கும் இந்த சீட்டும் இதுதான் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்னா இந்த சீட்டு தான். இப்ப பாருங்க இருக்கா, இந்த சீட்டு கீழே இருக்கும், நம்ம டிரைவர் சீட்டும் கீழே இருக்கும். இந்த சீட் வந்து ஹைட்டா கொடுக்கும். இப்ப நீங்க இப்படி படுக்கவே முடியாது. இங்க பாருங்க, இப்படி படுக்கணும்னா நீங்க வந்து தலை கீழே போயிடும். இடுப்பு பாருங்க, இடுப்பு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி மேல தூக்கின்னு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கூட தூங்க முடியாது மக்களே. அந்த மாதிரி ஒரு 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 மோசமான ஒரு இதை கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து அதை விட பெரிய மைனஸ் பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க மக்களே. இந்த ஸ்டேரிங், மெயின் ஸ்டேரிங் நீங்க எப்படி இருக்கும்னா, அவங்க சொல்றாங்க ஹைட்ராலிக், என்னது ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்னு சொல்றாங்க. ஓகே தான், பரவாயில்ல. ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான் கூட ஓரளவு பிளே இருந்தா தானே. நீங்க ஆர்டினரி ஸ்டேரிங் லாரி எப்படி ஓட்டுறீங்களோ அத ஸ்மூத் இருக்கும், அதே டைட் இருக்கும் மக்களே. நீங்க ஒரு இடத்துல வந்து இழுக்கணும். அதனால இந்த விஷயத்துல பொலிரோ பிக்கப் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே, அது ஓகே. நம்ம வண்டி கம்பேர் பண்ணும்போது பொலிரோ பிக்கப் ஓகே. அப்படி ஒரு பெரிய மைனஸ் பண்ணிடுவாங்க. அது ஒண்ணு. வேற நமக்கு மத்தெல்லாம் ஓகே தான். ஆனா அங்க கோ டிரைவர் உக்கார இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, சரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு மத்த வண்டியில எதுலயுமே கிடையாது, இவ்வளவு ஸ்பேஸ் எதுலயுமே கிடையாது. படா தோஸ்லயும் கிடையாது, பொலிரோலயும் கிடையாது, எந்த வண்டியிலும் கிடையாது. டாட்டா தான் செம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். ஆறாம படுத்து தூங்கிட்டே வரலாம், உக்காந்துட்டு தூங்கிட்டு வரலாம், பட முடியாது. அது ஒன்று தான். டேஷ்போர்டு சூப்பரா பிரீமியமா கொடுத்துருக்கான். வேற என்ன தெரியுமா, கீழே இந்த சப்பு ஊஃபர் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பாருங்க இடத்துல இருக்குது. அது ஒண்ணு இருக்கு மக்களே. இந்த வண்டியோட ரிவ்யூ, இதோட நான் வாங்கும் போது இந்த வண்டியோட ரேட்டு 9,80,000 ரூபாய் இருந்துச்சு. இல்ல சாரி, 10,10,000 இருந்துச்சு. அதுல டிஸ்கவுண்ட் 60,000 ரூபாய் போக எனக்கு வந்துட்டு 9,45,000 ரூபாய்க்கு வண்டியை கொடுத்தாங்க. இஎம்ஐ தான். பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லென்த் இருக்குன்னா 10 ஃபீட் இருக்குங்க. 9.8 இருக்கு. அகலம் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? அகலம் வந்து 5.8 இருக்கு. கிட்டத்தட்ட 6 அடிக்கு கிட்ட இருக்கு. அடிக்கடி வந்துட்டு கரெக்டா அவங்க கொடுத்துருக்கிறது 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ். ஆனா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் அந்த ஸ்பேனர்ஸ் காட்டும். அந்த ஸ்பேனர் சிம்பிள் வந்து நம்மளுக்கு எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வரும் தெரியுங்களா? 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் அங்க இருக்கும் பாருங்க, அந்த ஸ்பேனர் சிம்பிள் இருக்கும் அந்த கன்சோல்ல. அதனால அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. இது முடிஞ்சிருச்சுங்களா? மற்றபடி லாங் அடிக்கிறதுக்கு சூப்பரான வண்டி மக்களே. நீங்க நம்பி வாங்கலாம், லாங் போறவங்க எல்லாம் நம்பி வாங்கலாம். எங்க ஃப்ரெண்டோட வண்டி கல்கத்தா, ராஜஸ்தான், மும்பை, டெல்லி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000-2000 கிலோமீட்டர் அங்கிட்டு ஓடிட்டு இருக்கு டெய்லியும். அதுல எல்லாம் வந்துட்டு நல்ல ஸ்டெபிலிட்டி, ஹைவே ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க வெளியோட நாங்க 6 டன் ஏத்துறோம், 5 டன் ஏத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா 1.5 டன் பாசிங் இருக்கிற ஒரு வண்டியில 1.5 டன் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிற ஒரு வண்டியில நீங்க 6 டன் ஏத்துறது அது பெருமை கிடையாது. அது தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். வண்டிக்கும் அது கெடுதல், நமக்கும் அது கெடுதல். நம்ம திரும்பி அது இன்ஜின் சீக்கிரமா அந்த அளவுக்கு ரொம்ப உழைக்காது, சீக்கிரமா இன்ஜின் போகும், சீக்கிரமா கிளட்ச் பிளேட் போகும், இதெல்லாம் மாத்த வேண்டியது வரும். அதுக்கு அதுல சம்பாதிச்சு இதுக்கு வச்ச மாதிரி ஆகும். ஆனா நான் வந்து 4 டன் போட்டிருக்கேன். வண்டி கொஞ்சம் கஷ்டப்படுது, ஆனா ஓகே தான். வண்டி சும்மா கத்திட்டு ஒரு இடத்துல நிக்கல, வண்டி 4 டன் இழுத்துட்டு போகுது. அது வரைக்கும் பாராட்டலாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, V30 ஒண்ணு இருக்கு. V30 வந்துட்டு எங்க ஃப்ரெண்டு வாங்கியிருக்காரு, அண்ணன் அவர் வாங்கியிருக்காரு. அவரு வந்து அந்த வண்டி வந்துட்டு எவ்வளவு தெரியுமா மைலேஜ் கொடுக்குது? சிட்டி உள்ள ஒரு 14+ கொடுக்குது மைலேஜ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்னன்னா, இந்த ஸ்டேரிங்க இப்படி ஒரு விரல்ல பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு வரலாம், சக்கரம் மாதிரி சுத்துது.
அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது ஒரு நல்ல சூப்பரான நல்ல விஷயம் இந்த வண்டியில கொடுத்துருக்குது. இந்த வண்டியோட ரிவ்யூல மைலேஜ், முக்கியமா மைலேஜ் சொல்லிட்டேன். அந்த V30 வந்துட்டு ஒரு 14+ சிட்டில, இது வந்துட்டு 12+ கொடுக்குது. அவுட்டர் சிட்டில 100% 14 to 15 கொடுக்குது. போன்ல சார்ஜ் காலி ஆயிடுச்சு மக்களே, கொடுக்குது. வாங்குறவங்க கண்டிப்பா நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணி இந்த வண்டியை வாங்குங்க. டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல வண்டி தான். எதுவும் வந்து வாங்கணுமா நஷ்டம்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மைலேஜ் தேவைப்படுறவங்க இந்த வண்டி வாங்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு பயங்கரமா அப்படியே ஒரு ரகடா போனோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த வண்டி வாங்கிக்கோங்க, பொலிரோ பிக்கப். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வண்டியில அந்த ஸ்பேனர் சிம்பிள் வரும்போதெல்லாம் வண்டி வந்து பவர் பிக்கப் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் இங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம்னா உடனே பிக்கப் பூஸ்ட் ஆயிடும், பவர் பூஸ்ட் ஆயிடும். ஓகே மக்களே, வண்டியோட மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எதனா மிஸ் பண்ணிட்டு இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த வீடியோல அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் மக்களே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டா மேட் பண்ணி போடுற மக்களே. நம்ம போன்ல தான் வீடியோ பண்றது, உங்களுக்கே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன். வீடியோ முடிச்சுக்கிற மக்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் மக்களே.